अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स ब्लाउज कटिंगல லாஸ்ட் டைம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தோம். இந்த வாட்டி ஸ்லீவ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரை 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணணும். ஆப்போசிட் சைடு வந்து க்ளோஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டாப் பேப்பரில் கார்னரில் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் அண்ட் ஷோல்டர் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அங்கே சென்டரில் ஒரு மார்க் பண்ணணும். எண்ட்லேயுமே மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோல்டிங் பிளேஸ்மே மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக எந்த மெஷர்மெண்ட் இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ப்ளவுஸை லிட்டில் பிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மார்க் பண்ணுறோம்ல, ஸோ அந்த பிளேஸை ஆர்ம் ஹோல் சொல்லுவோம். அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எதுக்கு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணுறோம்னா ஸ்டிச்சிங்காக தான். ஸோ அங்கேருந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆர்ம் ஹோல் தான் கர்வ் பண்ணியிருந்தேன். மேலேருந்து நார்மலாக எடுத்துகிட்டு வந்து எட்ஜஸ் கிட்ட வரும்போது லைட்டாக கர்வ் பண்ணால் போதும். ஃபைனலி கட்டிங்ஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. பேப்பர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணோம்ல, ஸோ அதை அப்படியே ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி மார்க் பண்ணணும். கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் ரெடி. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கிளியர் ஆகிடும். இதை ஒரு 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். இன்னுமே டீட்டெயிலாக வேணும்னா லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.